நம்ம சாப்டர் 73ல் இருக்கோம். ஸோ இந்த சாப்டரில் வந்து ஜே யூனிட் பார்ட் 2 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1ல் நம்ம சிம்பிளாக ஒரு டெஸ்ட் கேஸ் எழுதணும், ஆடுக்கு ஒரு டெஸ்ட் கேஸ் எழுதணும், சப்ராட்டுக்கு ஒரு டெஸ்ட் கேஸ் எழுதணும். ஸோ இதில் அதை கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது நம்மளோட கால்குலேட்டர் கிளாஸ் போயிடலாம். ஸோ இந்த கால்குலேட்டர் கிளாஸில் சும்மா ஒரு லைன் தானே இங்கே இருக்குது. நம்ம இங்கே வந்து ப்ளஸ் மட்டும் தான் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இங்கே ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறோம். இப்போ இதை கொஞ்சம் வேறு மாதிரி நம்ம பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு இஃப் கண்டிஷன் நான் எழுதுகிறேன். ஸோ இந்த இஃப் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ வந்து 100ஆக இருந்ததுன்னா நம்ம ஜேவை வந்து 10 வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஐயோட வேல்யூ வந்து 200ஆக இருந்ததுன்னா நம்ம ஜேவோட வேல்யூ வந்து 20ஆக இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். இப்போ எப்படி யூனிட் டெஸ்ட் கேஸ் இதுக்கு எழுதுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஒரு லைன் தான் இருந்தது. ஏன்னா இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை தான் ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அது ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஆனால் இந்த லைன் தான் ஆக்சுவல் கோடு இருக்குது. ஸோ ஒரே ஒரு லைன் இருக்குது, நம்ம ஈஸியாக டெஸ்ட் கேஸ் எழுதிட்டோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லைன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம எப்படி யூனிட் டெஸ்ட் கேஸ் நம்ம எழுதணும்னா, நம்ம எழுதுகிற கோடு யூனிட் டெஸ்ட் கேஸ் கோடு இந்த எல்லா லைனையும் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஐ வேல்யூ வந்து 100 கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் வந்து இந்த இஃப் கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நம்ம ஐ வேல்யூ 200 கொடுத்தா தான் இந்த இஃப் கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நம்ம யூனிட் டெஸ்ட் கேஸ் எழுதுறது வந்து இந்த ரெண்டு கேஸையும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி நம்ம எழுதணும். ஸோ ஐ வேல்யூ 100 கொடுத்தும் நம்ம ரன் பண்ணணும், ஐ வேல்யூ 200 கொடுத்தும் நம்ம ரன் பண்ணணும். அப்போ தான் இந்த 4 லைனும் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், ரைட்? ஸோ இதுக்கு பேர் தான் வந்து டெஸ்ட் கவரேஜ் அப்படின்னு சொல்கிறோம். டெஸ்ட் கவரேஜ்னால் என்ன அர்த்தம்னா, உங்களோட யூனிட் டெஸ்ட் கேஸ் எக்ஸிக்யூட் ஆகும்போது எவ்வளோ லைன்ஸ் ஆஃப் கோடை வந்து அது எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ இதையும் எக்ஸிக்யூட் பண்ணணும், இதையும் எக்ஸிக்யூட் பண்ணணும், ரைட்? ஸோ இதையும் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஏன்னா இது கண்டிஷன் கிடையாது, டேரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும். எவ்வளோ லைன்ஸ் ஆஃப் கோடை வந்து அது எக்ஸிக்யூட் பண்ணுது, அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. இப்போ வந்து எல்லா லைன்ஸ் ஆஃப் கோடும் வந்து பண்ண முடியாது, அது ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து 90% வந்து கோட் கவரேஜ் இருக்கணும், இல்லை 80% வந்து கோட் கவரேஜ் இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் எழுதின கோடில் வந்து 80% வந்து ஜே யூனிட் வழியாக டெஸ்ட் பண்ணணும் அப்படி அர்த்தம். அதுக்கு கோட் கவரேஜ் வந்து 80% இருக்கணும், கோட் கவரேஜ் வந்து 90% இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எழுதுகிற ஜே யூனிட் கோடு வந்து 80% ஆஃப் யுவர் ஆக்சுவல் கோட் ஷுட் கெட் டெஸ்டபிள், ஷுட் பி டெஸ்டபிள், ரைட்? அந்த மாதிரி நீங்கள் எழுதணும். இப்போ நம்ம இந்த சினாரியோவுக்கு நம்ம ஒரு ஜே யூனிட் நம்ம எழுதலாம். நம்ம எக்ஸிஸ்டிங் ஜே யூனிட்டே வந்து நம்ம அப்டேட் பண்ணி எழுதலாம். அதுக்கு முன்னாடி ஜே யூனிட் வெப்சைட் பார்த்துடலாம். ஸோ JUnit.org, கரண்ட் ப்ரொடக்ஷன் வெர்ஷன் வந்து JUnit 4 தான். JUnit 5 வந்து மைல்ஸ்டோன் தான் வந்திருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மைல்ஸ்டோன் இருக்குது பாருங்கள், JUnit 5 மைல்ஸ்டோன். ஸோ மைல்ஸ்டோன்னா அது இப்போ நீங்கள் ப்ரொடக்ஷனுக்குலாம் யூஸ் பண்ண முடியாது. மேபி இன்னொரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு இது ப்ரொடக்ஷன் ரிலீஸ் வரும். இப்போ வந்து கோட் கவரேஜ் அதை பற்றி ஒரு டூல்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். கோட் கவரேஜ் டூல்ஸ். ஸோ கோட் கவரேஜ் டூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. விக்கிலே நான் போய் காட்டுறேன். ரொம்ப ஃபேமஸான டூல்ஸ் வந்து கோர்பச்சூரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஃபேமஸான டூல் வந்து எம்மா அப்படின்வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது பாருங்கள். ஜேகோவ்னு ஒரு டூல் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஜேகோகோன்னு ஒரு டூல் இருக்குது, க்ளோவர்னு ஒரு டூல் இருக்குது, கார்பச்சூரா அப்படின்ற ஒரு டூல் இருக்குது, எம்மா அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. ஸோ இந்த டூல்லாம் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு கோட் கவரேஜை மெஷர் பண்ணும். ஜே யூனிட் ரன் பண்ணுறது உங்களோட ஆக்சுவல் கோடில் எந்தெந்த லைன்ஸை தான் எக்ஸிக்யூட் பண்ணுது அப்படின்றத இது வந்து கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் டிரைவ் பண்ணி உங்களுக்கு வந்து அவுட்புட் கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து கோட் கவரேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த டுட்டோரியலில் நம்ம கோட் கவரேஜ் பற்றிலாம் பார்க்க மாட்டோம், பட் அதை கான்செப்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ கம்மிங் பேக் டு அவர் யூனிட் டெஸ்ட் கேஸ், என்ன பண்ணலான்னா நம்மளோட எக்ஸிஸ்டிங் டெஸ்ட் கேஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இந்த எல்லா கண்டிஷனையும் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி. ஸோ 100 ஐ வேல்யூ இருந்தால் ஒரு ரிசல்ட் வருது, அதை நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். இப்போ 100ன்னு நம்ம கொடுத்தா ஜேவோட வேல்யூ வந்து ஜே ப்ளஸ் 10 ஆகிடுது. அப்போ 110 ஆகிடுது. ஸோ 110 + 100 இஸ் கோயிங் டு பி 210. ஸோ இப்படி நம்ம பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து 200ம் நம்ம கொடுக்கணும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஐவோட வேல்யூ 200 கூட இருக்குது, அந்த 200ஐயும் நம்ம கொடுக்கணும். ஸோ 200 நம்ம கொடுத்துடலாம். இப்போ 200 வச்சு நம்ம பண்ணோன்னா 200 + 100 இஸ் 300. ஆக்சுவலாக 300 வராது, ஏன்னா இங்கே ஜே வேல்யூ வந்து மாறிடுது, ஜே +20.
ஸோ 20 நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே என்ன வரும்னா சரி 320 வரும், 320. ஸோ இப்போ இங்கே வந்து ரிசல்ட் ஒன்று நம்ம இது மாற்றணும், ரிசல்ட் 1ன்னு வச்சுக்கலாம். இது ரிசல்ட் 1ன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் டெஸ்ட் கேஸ் டிரைவ் பண்ணணும். ஸோ இது ஒரு டெஸ்ட்டு, இது ஒரு டெஸ்ட். இப்போது இது நீங்கள் ஒரே மெத்தட்குள்ளேயும் எழுதலாம், இல்லை மல்டிபிள் மெத்தட்ஸ்குள்ளேயும் எழுதலாம், எப்படி வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் டெஸ்ட் கேஸை டிரைவ் பண்ணணும். அந்த டெஸ்ட் கேஸ் டிரைவ் பண்ணுறது வந்து நீங்கள் எழுதின கோடில் வச்சு நீங்கள் டிரைவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம இன்புட் கொடுத்தா இந்தந்த செக்ஷன்ஸ் ஆஃப் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட் கேஸ் எழுதணும். இப்படி தான் எழுதணும் டெஸ்ட் கேஸ். ஆக்சுவலாக இப்போ நான் எப்படி டிரைவ் பண்ணேன்னு பார்த்தீங்க இல்லையா, இந்த மாதிரி தான் வந்து நான் டெஸ்ட் கேஸ் நம்ம எழுதணும். எழுதி 80 to 90% ஆஃப் யுவர் கோட் ஷுட் கெட் கவர்டு யூஸிங் பை யுவர் அண்டர்லைங் டெஸ்ட் கேஸ். இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் கேஸஸ்லாம் பாஸ் ஆகணும், ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக நம்ம பண்ணதுனால ஆயிடுச்சு. கோட் கவரேஜும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கவர் ஆகிருக்கும். ஸோ இந்த இஃப் கண்டிஷன் இதுவும் கவர் ஆகிருக்கு, இந்த எல்ஸ் இஃபும் கவர் ஆகிருக்கு. ஸோ இதுவும் எல்லாமே வந்து கவர் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம டெஸ்ட் கேஸ் வந்து டிரைவ் பண்ணணும், ரைட். ஸோ இது ஒரு ஆஸ்பெக்ட். அடுத்தது டெஸ்ட் ஃபிக்சர்ஸ் அப்படின்னா நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஸோ JUnit 3ல் வந்து டெஸ்ட் ஃபிக்சர்ஸ் வந்து எப்படி இருந்ததுன்னா, செட்டப் டியர் டவுன் அப்படின்னு 2 மெத்தட் இருந்தது. ஸோ there will be a method called public void setup and there will be a method called public void tear down. ஸோ public void, நான் கோடு எழுத போகிறல, சூடோ கோடு தான் காட்டுறேன். செட்டப்பு, அதுக்கப்புறம் வந்து public void tear down. ஸோ இந்த மெத்தட்ஸில் வந்து நீங்கள் உங்கள் டெஸ்ட் கேஸுக்கு என்னென்னலாம் வந்து இன்புட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு ரிசோர்ஸ் எனக்கு வேணும், ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணணும், இல்லை டேட்டாபேஸ் கனெக்ஷன் எனக்கு வேணும், அதெல்லாம் வந்து நம்ம செட்டப்பில் பண்ணுவோம். இப்போ வந்து என்னோடய டெஸ்ட் கேஸ் எக்ஸிக்யூட் ஆகி முடித்த உடனே அந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் திருப்பி வாங்கணும். சரி, டேட்டாபேஸ் கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணணும், இல்லை ஃபைலை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை வந்து டியர் டவுனில் நம்ம பண்ணுவோம். JUnit 3ல் வந்து நம்ம இப்படி பண்ணுவோம். பட் நம்ம வந்து JUnit 4 தான் படிக்கிறோம். JUnit 4ல் வந்து நம்ம அனோட்டேஷன் வழியாக இது பண்ணுவோம். ஸோ லெட்ஸ் ரைட் அ டெக்ஸ்ட் ஃபிக்சர்னா, ஃபிக்சர்னா டெஸ்ட்டுக்கு முன்னாடி டெஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து எக்ஸிக்யூட் ஆகிற கோடு. ஸோ நான் வந்து பப்ளிக் வாய்ட் செட்டப்னே வச்சுக்கிறேன், செட்டப் கேல்சி அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து இது வந்து என்னோடய டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது நீங்கள் ரன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிஃபோர் அப்படின்னு ஒரு அனோட்டேஷன் இருக்குது, அதை மட்டும் கொடுத்துருங்க. பிஃபோர்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ரன் ஆகும். இப்போ நம்ம வந்து எல்லா இடத்துலையும் ஒரே கேல்சி கிளாஸ் தானே நம்ம யூஸ் பண்ணுறோம். கேல்சி, நான் இங்கே எழுதக்கூடாது, சாரி. இங்கே பார்த்தீங்கன்னா நான் டெஸ்ட் கேஸில் நான் எழுதணும். இது வந்து ஆக்சுவல் கோடு இல்லையா, கால்குலேட்டர்ன்றது நான் டெஸ்ட் கேஸில் எழுதணும், இங்கே எழுதணும். இப்போ வந்து நம்ம கால்குலேட்டர் இங்கேயும் க்ரியேட் பண்ணியிருக்கோம், கால்குலேட்டர் இங்கேயும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக 2 ஆப்ஜெக்ட் தேவையில்லை, நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் போதும். ஸோ என்ன பண்ணலான்னா கால்குலேட்டரை இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம், ஏன்னா இது வந்து ஒரு இடத்துல பண்ணால் போதும். ரைட், இப்போ இந்த லைனை நம்ம தூக்கிடலாம், இந்த லைனையும் தூக்கிடலாம். ஸோ கால்குலேட்டர் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஆக்கிட்டோம். இப்போ வந்து கோடு நம்ம லைன்ஸ் ஆஃப் கோடு வந்து கம்மியாகிடுச்சு. திரும்ப நம்ம கால்குலேட்டர் க்ரியேட் பண்ணணும் அவசியம் இல்லை. செட்டப்பில் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம், அதாவது அட் பிஃபோரில் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அட் பிஃபோர் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி டெஸ்ட் கேஸ், உங்கள் டெஸ்ட் கேஸ் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பிஃபோர் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ வந்து டெஸ்ட் கேல் ஆடை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி கேல் சப் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பிஃபோர் வந்து ரன் ஆகும். ஸோ பார்க்கலாம், நான் ஆஃப்டரும் எழுதிடுறேன், அதுக்கப்புறம் ரெண்டையும் சேர்த்து நம்ம பார்க்கலாம். பப்ளிக் வாய்ட் டியர் கேல்சி. ஸோ இங்கே வந்து நான் எந்த கோடும் எழுத போகிறதில்ல, பட் system.out.println மட்டும் போடுறேன். அட் ஆஃப்டர் இங்கேயும் ஒரு SOP போட்டுக்கலாம். இது வந்து பிஃபோர், அதுக்கப்புறம் இங்கே வந்து இங்கேயும் ஒரு SOP போட்டுக்கலாம். ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்கிக்கிறேன். இது வந்து ஆட் டெஸ்ட்டு, இது வந்து சப் டெஸ்ட். முடிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம SOP போட்டு பார்க்கலாம். இப்போ எப்படி SOP வருதுன்னு பாருங்கள். JUnit நம்ம ரன் பண்ணலாம்.
டெஸ்ட் கேஸ் வந்து பாஸ் ஆகிடுச்சு. இந்த எஸ்ஓபி பாருங்கள், ஃபஸ்ட்டு பிஃபோர் ரன் ஆச்சு, அதுக்கப்புறம் ஆட் டெஸ்ட் ரன் ஆச்சு, அதுக்கப்புறம் ஆஃப்டர் ரன் ஆச்சு, மறுபடியும் பிஃபோர் ரன் ஆயிருக்கு. ஸோ இதுதான் இதோட கான்செப்ட்டு. ஃபார் எவ்ரி டெஸ்ட் மெத்தட் த பிஃபோர் வில் கெட் எக்ஸிக்யூட்டட் அண்ட் தென் யுவர் டெஸ்ட் மெத்தட் வில் கெட் எக்ஸிக்யூட்டட். அதுக்கப்புறம் ஆஃப்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் வந்து அந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அனோட்டேஷன்ஸ் எப்படி இது வந்து எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு. ஸோ இதை தவிர இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் கிளாஸ் அண்ட் ஆஃப்டர் கிளாஸ்ன்னு இருக்குது. ஸோ பிஃபோர் கிளாஸ் அண்ட் ஆஃப்டர் கிளாஸு இப்போ நம்ம உங்களோட டெஸ்ட் மெத்தடுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நம்ம எழுதணும். இந்த டெஸ்ட்டு கிளாஸுக்கே நீங்கள் பிஃபோர் ஆஃப்டர் எழுதலாம். ஒரு டெஸ்ட் கிளாஸுக்கு நீங்கள் ஒரு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எழுதலாம். அதுதான் பிஃபோர் கிளாஸ் அண்ட் ஆஃப்டர் கிளாஸு. பிஃபோர் கிளாஸ் அண்ட் ஆஃப்டர் கிளாஸு ஸ்டாட்டிக் மெத்தடாக இருக்கணும். ஸோ ஸ்டாட்டிக் மெத்தட் இதுக்கு மேலே அனோட்டேஷன் அட் பிஃபோர் கிளாஸ் போட்டுடலாம். அதே மாதிரி ஆஃப்டர் கிளாஸ் இதுக்கு மேலே அனோட்டேஷன் அட் ஆஃப்டர் கிளாஸ் போட்டுடலாம். இப்போ இது ரெண்டுத்துலேயும் எஸ்ஓபி போட்டுடலாம். ஆஃப்டர் கிளாஸ் போட்டாச்சு, ரைட்டா? ஸோ பிஃபோர் கிளாஸ் போட்டாச்சு, ஆஃப்டர் கிளாஸ் போட்டாச்சு, ரெண்டுத்துல சிஸ்டம் டாட் பிரிண்டலன் போட்டாச்சு. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இந்த சீக்வன்ஸ் வருதுன்னு. பார்த்தீங்கன்னா பிஃபோர் கிளாஸ் ஃபஸ்ட்டு வந்திருக்கு, அதுக்கப்புறம் பிஃபோரு, அதுக்கப்புறம் உங்கள் டெஸ்ட் மெத்தடு, அப்புறம் ஆஃப்டரு, மறுபடியும் பிஃபோரு, உங்கள் டெஸ்ட் மெத்தடு, ஆஃப்டரு, அதுக்கப்புறம் ஆஃப்டர் கிளாஸ் வருது. ஸோ உங்கள் கிளாஸுக்கே வந்து நீங்கள் காமனாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிஃபோர் கிளாஸ் அனோட்டேஷன் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஆஃப்டர் கிளாஸ் அனோட்டேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் என்ன இதுன்னா இது ரெண்டும் வந்து ஸ்டாட்டிக் மெத்தடாக இருக்கணும். ஏன்னா ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மெத்தட்ஸ்லாம் இந்த பிஃபோர் கிளாஸ் மெத்தட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். அது ரெண்டு ஸ்டாட்டிக் மெத்தடாக மட்டும் நீங்கள் வச்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து டெக்ஸ்ட் ஃபிக்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உங்கள் டெஸ்ட் கிளாஸுக்கு ஏதாவது ஃபெசிலிட்டி நீங்கள் கொடுக்கணுன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் பிஃபோர் ஆஃப்டர் இது வச்சு நீங்கள் வந்து கொடுக்கலாம், ரைட்? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி டெக்ஸ்ட் ஃபிக்சர்ஸ். அடுத்த செக்ஷனில் வந்து டெஸ்ட் ஸ்வீட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்த செக்ஷனோட ஜே யூனிட் வந்து முடிஞ்சிடும். தேங்க்யூ.